Hallelujah. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we give thanks for this very morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். We ask the Holy Spirit come and ministers to us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து ஊழியம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Especially in this year, beginning of the year, in these seasons. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே விசேஷமா இந்த காலகட்டங்களிலேயும் We ask your Holy Spirit come and speak to us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் கேட்கிறோம். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். This morning, I want to kind of like align India's pastors with an international family. அதாவது இந்த காலை வேளையிலே இந்திய குடும்பத்தினர் ஆகிய போதகர்கள் அனைவரையும் அகில உலக இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து எங்களோடு கூட செயல்படும்படி நான் கேட்கிறேன். This message I has preached on Sunday night in RTOD Nations Gathering. இந்த செய்தியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆர்டிஓடி அந்த கூடுகையில இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். We have some discernment with the international team, and we felt that to beginning with this year, we really need to seek God for refreshing our oil like a wise virgin. அதாவது இந்த அகில உலக ஊழியத்தினராய் நாங்கள் கூடி ஜெபிக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு நினைப்பூட்டின காரியம் இந்த புத்தியுள்ள கன்னிகையைப் போல நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை ஒருங்கிணைத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். Meaning that before we could do anything, we must pray, God, help us able, Lord, to really refresh us or fill us before we enter into the battlefield. அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும், அதாவது யுத்த களத்திற்கு கடந்து போவதற்கு முன்பும், ஆண்டவரே எங்களை நிரப்பும் என்று சொல்லி அந்த ஜெபத்தோடு கூட நாம் செய்ய வேண்டியவர்களாய், ஆரம்பிக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். The title of this message is called Fill with the Oil Like the Wise Virgin, Praying into 2026 Kingdom Reality. இந்த நாளுக்கான செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அந்த ஞானமுள்ள, புத்தியுள்ள கன்னியைப் போல நாம் பரிசுத்தாவின் எண்ணெயினால் நிரப்பப்பட்டு 2026ஆம் ஆண்டின் தேவராஜ்யத்தின் அந்த நிஜத்தையும், உண்மைத்தன்மையும் ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துதல். Of course, we cannot miss the scripture in Matthew chapter 25. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வசனத்தை நாம் தவறவிட முடியாது. About the wise virgin and the foolish virgin. அங்கு புத்தியுள்ள கன்னிகை, புத்தியில்லாத கன்னிகைகள் என்ற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். Because most of us are pastors, so I'm going to tell the story, to tell the parables without reading deep into it. நாம் அனைவரும் போதர்களாக இருக்கிறபடினாலே இந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசிக்காமல் அங்கு மேலோட்டமாக அந்த சம்பவத்தை சொல்லி நான் குறிப்பிட போகிறேன். Verse 1, and Jesus says, the kingdom of heaven like 10 virgins took their lamp and went to meet the bridegroom. 5 of them are foolish, 5 were wise. அங்க அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தியில்லாத கன்னிகைகள் அந்த பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டிருக்கிற மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறவர்கள் போல இருந்தார்கள். And the parable straight to the point says that what define they are wise, how they define they are foolish. பாருங்க, இந்த அதிகாரத்துல நேரடியாக அந்த குறிப்புக்கு போகிறதை பார்க்கிறோம். எதற்காக அவர்கள் புத்தி உள்ளவர்கள், எதற்காக புத்தி இல்லாதவர்கள் என்று குறிக்கப்பட்டார்கள் என்ற விளக்கம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. The foolish took their lamps, but they took no oil with them. But the wise took the flask of oil with their lamp. அதாவது அங்கு புத்தியுள்ளவர்கள் விளக்குகளையும் எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் விளக்குகளும் குறைவான எண்ணெயும் கொண்டு போனார்கள். There's no difference when come to their lamps. பாருங்க, அங்க அந்த விளக்கை குறித்து பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் இல்லை. 2 பேரிடத்திலும் விளக்கு இருந்தது. The only difference is whether they prepare extra oil or they are not prepared. அங்கு காரியம் என்னவென்றால், அவர்கள் அதிகமான எண்ணெய் கொண்டு போனார்களா, அதிகமான எண்ணெய் கொண்டு போகவில்லையா என்பதுதான் காரியமா இருக்கிறது. Let's finish the rest of the story, and and then what happened is the bridegroom was delayed, and they all drowsy and slept. And midnight there was a call.
Here is the bridegroom, come to meet him. And all those virgins rose and trimmed their lamps. இப்போது மணவாளன் வருகிற தாமதமாகிறது. எல்லாரும் அங்க உறக்க கண்களிலே, தூக்க நிலைமையிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது மணவாளன் வந்துவிட்டார். எல்லாரும் மணவாளனை சந்திக்க எழுந்து புறப்பட்டு போகிறார்கள். There will be a time, a point of time, our ministry, our love of God, our prayer become like drowsy slumber, not that active. ஒரு சில நேரத்தில நம்முடைய ஊழியத்திலும் கூட இப்படிப்பட்டதான அனுபவங்களுக்குள்ளா நாம் கடந்து போகலாம். தூக்கம் வருகிறதைப் போலவும், சோம்பேறித்தனமாகவும், ஏதோ உற்சாகம் ஊட்டக்கூடாத காரியங்கள் நடைபெறாதபடி, செயல்படாதபடிக்கு அங்கே மந்த நிலைமையில இருக்கிற நிலைமைகள் இருக்கலாம். And whenever that kind of signal that shows that Jesus Christ is coming back, suddenly all of us alert. It is the time, and we start to trim our lamp. பாருங்க, அப்படிப்பட்டதான அந்த நேரத்தில இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று நாம் கேள்விப்படும்போது, உடனே நம்முடைய அந்த விளக்குகளை ஆயத்தப்படுத்தி அவரை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். All of them, they sincerely want to trim their lamps so that the light will be bright. அ அங்கிருந்த அனைவரும் அங்கிருந்ததான அந்த விளக்கு தண்டை, அந்த திரியை நன்றாக கொளுத்தி வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். But unfortunately, the foolish ones, they have not enough oil to wait for another moment longer. ஆனால் எதிர்பாராத விதமாக புத்தியில்லாதவர்களுடைய அந்த விளக்கின் எண்ணெய் இல்லாதபடியினாலே அது பிரகாசமாய் எரிய முடியாமல் போய்விட்டு Like or not, everyone, once you become a pastor, so you wish to serve God to the end of your days. பாருங்க, போதர்களாய் இருக்கிற நாம் அனைவருக்கும் இருக்கிற ஒரு வாஞ்சை, விருப்பப்படுகிறோமோ இல்லையோ, கடைசி வரைக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Some of you are the younger one, some of you are the older one. ஒரு சிலராகி நீங்கள் வாலிபர்களாய் இருக்கிறீர்கள், ஒரு சிலராகி நீங்கள் வயதானவர்களாய் இருக்கிறீர்கள். Younger one may face temptations that fall from their ministry. வாலிபராய் இருக்கிறவர்களுக்கு இளம் வாலிபராய் இருக்கிறவர்கள் ஊழியத்திலே பலவிதமான சோதனைகளை சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். The older one may, because their years of ministry, they get tired, or maybe they have lost their direction after many years of ministry. அநேக வருடங்களாக ஊழியம் செய்து ஊழியத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்கள் இப்படியாக தங்களுடைய அந்த பாதை நோக்கத்தை விட்டு விலகினவர்களாயும் அங்க பலவீனம் உள்ளவர்களாயும் கூட காணப்படுகிறார்கள். What makes a minister can serve more than 80 years to 90 years? Because they are very sharp in the spirit, they are full with oil. அதாவது 80 வயது 90 வயது தாண்டிய பிறகும் ஊழியத்திலே மிகவும் கூர்மையாய் வல்லமையாய் ஊழியம் செய்கிறவர்களை பார்க்கலாம். அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த அபிஷேகம் எனப்பட்ட அந்த எண்ணெய் தான். I witness myself. Some people are 80 years old, they are as sharp as they are young. அதாவது 80 வயது இருக்கிறவர்களை நான் கண்ணார பார்த்திருக்கேன். அவர்கள் ஊழியத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வாலிபர்களைப் போல மிகவும் கூர்மையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். And I witness myself, those are in 70s, they start to speak things funny, they cannot posture themselves because they have lost their anointing. ஆனால் 70 வயது இருக்கிற ஒரு சில ஊழியர்களையும் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டபடியினாலே ஒரு கவனக்குறைவு உள்ளவர்களாயும், அங்கு விளையாட்டுத்தனமான ஊழியத்தை செய்கிறவர்களாயும் இருக்கிறவர்களாக நான் பார்த்திருக்கிறேன். Even though you stand in the ministry in that position, it doesn't prove that your lamp is full with oil or your lamp is still light. அதாவது இந்த நிலைமையிலே நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையிலும், உங்களுடைய அந்த ஊழியத்தின் விளக்காகிய அந்த விளக்கிலே அந்த போதுமான அளவு எண்ணெய் காணப்பட வேண்டும். And the wise reply, the foolish one, and since there's not going to be enough for both of us, and why don't you go and buy for yourself? அப்போது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களை பார்த்து, உங்களுக்கும் எங்களுக்கும் போதுமான அளவுக்கு எண்ணெய் கிடைக்கக்கூடாதபடிக்கு இருக்கிறபடினாலே, நீங்கள் போய் காசுக்காரரிடத்திலே அதை வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். But the opportunity comes, you might slip it. The story continues, says that while they were going to buy, the bridegroom came, and those who were ready went in with him to the marriage feast, and the door was shut. After that, the other virgin came also, saying, Lord, Lord, open to us.
ஆ, அநேக நேரம் வாய்ப்புகள் இப்படியாக தான் கடந்து போகிறதாக காணப்படுகிறது. வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமானவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. And then the Lord replied, says that, truly I say to you, I do not know you. அப்போது அவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே என்று கூப்பிட்டபோது, உங்களை அறியேன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். You see, I don't think it's just a miss of opportunity. When Jesus come, you so happen you are not around. I don't think it's that way. பாருங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் அங்கு இல்லாவிட்டால், அந்த தருணத்தை அங்கு நழுவ விட்டு விடும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன். But rather is your disconnect with God. Your oil never sustain you anymore. அதாவது உங்களுடைய அந்த எண்ணெய் ஒருபோதும் குறைபட்டு போகவே கூடாது. நம்ம அவரோடு கூட அந்த தொடர்பில் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். We all know this story very well. நாம் அனைவருக்கும் இந்த சம்பவம் நன்றாக தெரிந்ததாய் காணப்படுகிறது. You know, after I share the story, the host says something really helpful. இந்த சம்பவத்தை நான் நேற்று பகிர்ந்து கொண்டபோது, இது மிகவும் உதவியா இருந்தது என்று அந்த கூட்டத்தை நடத்தினவர்கள் சொன்னார்கள். He said, in the past, this story is always speak to the foolish virgin. கடந்த காலங்களிலே இந்த சம்பவத்தை குறித்து சொல்லும்போது, அது புத்தியில்லாதவர்களை குறிக்கப்பட்டதை குறித்து நாம் முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டோம். But now this message I'm preaching to the wise virgin. இப்போது பிரசங்கிக்கப்படுகிற இந்த பிரசங்கம், புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கமாய் காணப்படுகிறது. You see, you still have time to replenish your oil. We start this year, we prepare more oil for Jesus Christ. அதாவது நாம் இந்த வருடத்தின் துவக்கத்திலே காணப்படுகிறோம். ஆகவே மறுபடியும் அந்த எண்ணெயை நாம் புதுப்பித்துக் கொண்டு, தேவனுக்கு இயேசுவுக்கு அதிகமான எண்ணெயினால நிரப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். There's a funny story I'm going to tell you. I have a friend told me this story. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். இந்த நகைச்சுவையான இந்த சம்பவத்தை அவர் எனக்கு சொன்னார். There's a boss bought a electric car, a new electric car. அங்க ஒரு அதிகாரி இருந்தார். அவர் ஒரு புதிய அந்த மின்சாரத்தினால் இயக்கப்படும் ஒரு வாகனத்தை, காரை வாங்கினார். When he drive, you still feel so great about this electric car. அந்த எலக்ட்ரிக் காரை அவர் ஓட்டும்போது, அவருக்கு மிகவும் சந்தோஷம் அடைந்து பெருமிதம் கொண்டார். So, and he put a full charge on the battery and he start to drive on the hill. அவர் அந்த காரை நன்றாக அந்த சார்ஜர்ல போட்டு அது பேட்டரிய நன்றாக சீர்படுத்திவிட்டு, ஒரு மலையின் மேல அந்த காரிலே பயணம் செய்ய ஆரம்பித்தார். So normally on the road, on the flat ground, he can drive about 300 kilometers. பாருங்க, சமமான அந்த பாதையில, சமவெளியில அந்த காரை ஓட்டும்போது சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அப்படியாக அதை ஓட்ட முடியும். But he never knew that when he drive on the hill, it took more power consumption than usual. அதாவது சராசரி நிலைமையில வாகனத்தை ஓட்டுகிற வேகத்தை காட்டிலும் மலையில் மேலே ஓட்டும்போது, அதனுடைய அந்த அ வல்லமையும், சக்தியும் அதிகமாய் தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. And the car stuck on the hill. அப்போது அந்த மலையின் மேல அந்த காரானது நின்றுவிட்டது. Then he called his worker. அப்போது உடனே அவரோடு கூட உடன் வேலையாட்களுக்கு அவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டார். Pick a car and come and fetch me. அதாவது நீங்க ஒரு காரை கொண்டு வந்து என்னை இங்கிருந்து அத அங்க பிக்கப் பண்ணின்னு போங்கன்னு சொன்னாரு. And the foolish worker took another electric car, go to pick his boss, and they all stop at the same place. அந்த புத்தி இல்லாத வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள், மறுபடியும் இதே போல இன்னொரு எலக்ட்ரிக் காரை கொண்டு மேலே போனார்கள். அவர்கள் காரும் அங்கே மேலே நின்று விட்டது. Before that, there's only one car. Now got two cars stuck on the hill. பாருங்க, முதல்ல ஒரு கார் தான் மேல இருந்துச்சு. இப்ப 2 கார் அங்கேயே மலையிலேயே தங்கிவிட்டது. I really want to tell you that when the challenge is greater, don't assume that the way you love God, the way you pray, the way you do ministry will be sufficient for the times to come.
அதாவது உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் வரும்போது, நான் எப்போதும் ஜெபிக்கிறது போலும், எப்போதும் ஊழியம் செய்கிறது போலும், எப்போதும் தேவனை தேடுகிறதிலும், எப்போதும் தேவன் மேல் அன்பு செலுத்துகிற அந்த காரியம் அதே மட்டிலே நாம் நின்றுவிட்டு, அதே அளவிலே இருந்துவிடக்கூடாது. That's why what we really need to do is to be a wise virgin who is prepared for the worst. அதாவது அங்க அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி வருங்காலத்திலே ஏற்படுகிறதான இடர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருந்தார்களோ, அப்படியே நாம் காணப்பட வேண்டும். Pastors, God is not looking for busy pastors. God is looking for a wise pastor. ம். போதகர்களே, தேவன் பிஸியா இருக்கிற பாஸ்டர்களை பார்த்து அவர் தேடிக்கொண்டிருப்பதில்லை. ஞானமுள்ள, புத்தியுள்ள போதகர்களை தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். In terms of lambs, we couldn't make different between a wise virgin or a foolish virgin. பாருங்க, அந்த விளக்கு விஷயத்துல பார்க்கும்போது, புத்தியுள்ளவர்கள், புத்தியில்லாதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை. எல்லாரிடத்திலும் ஒரே விளக்கு தான் இருந்தது. Whether your ministry is big, whether ministry is small, it's all totally fine in the eyes of God, and it's totally the same in the eyes of men. கர்த்தருடைய பார்வையிலும், மனுஷருடைய பார்வையிலும் உங்களுடைய ஊழியம் பெருசோ, உங்களுடைய ஊழியம் சின்னதோ, அது அங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. But what makes a person wise in this parable is they prepare the oil. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, ஒரு நபரை எது அங்கு புத்தியுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக மாற்றினது என்றால், அவர்கள் அந்த எண்ணெயை சேகரித்து, சேமித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். You see, some people, when COVID comes, the whole church collapse. But before that, we won't see the difference. பாருங்க, இந்த கொரோனா வருவதற்கு முன்பாக அந்த முழு சபையும் அங்கு சிதறடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாக அப்படிப்பட்ட வித்தியாசத்தை நாம் அங்கு பார்க்க முடியவில்லை. They lost 1/3 of their members. Some lost even more, only left 1/3. பாருங்க, அநேகர் 3ல் ஒரு பகுதியும், அதைக் காட்டிலும் அதிகமான விசுவாசிகளையும் அந்த காலகட்டங்களிலே இழந்து போய்விட்டார்கள். Some church, after COVID, they lost nothing. Everything is the same. ஆனால் ஒரு சில சபையை பார்க்கும்போது, அந்த கொரோனா வந்த பிறகு அவர்களுடைய சபையில எந்த இழப்பும் இல்லை. எல்லாம் அதே போலவே காணப்பட்டது. Some people, when COVID, they are so fearful, they act nothing, they are really hibernate, like a polar bear, hibernate, not doing anything at all. பாருங்க, ஒரு சிலர் அந்த போலார் கரடி போல எதையும் செய்யாமல் அங்கேயே அப்படியே இருந்து விட்டார்கள். அப்படியே காரியம் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு. And they rely on other people. But for some people, when the COVID comes, when everyone stay at home, they do more than usual. ஆனால் ஒரு சிலரோ மற்றவர்களை சார்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலரோ எல்லாவற்றையும் செய்வதைக் காட்டிலும் அதிகமாய் அந்த காலகட்டத்திலே நிறைய கிரியைகள் நடப்பித்தார்கள். Before COVID, one week we maximum have 3 meetings, but when COVID times, 1 week have 6 meetings. பாருங்க, நாங்க இந்த கொரோனாக்கு முன்பாக 3 கூட்டங்கள் நடத்தினோம். ஆனா கொரோனா நேரத்துல 6 கூட்டங்களை நாங்கள் நடத்தினோம். And at the end, we lost nobody at all. ஆனா கடைசியில பார்க்கும்போது நாங்கள் ஒருவரையும் நாங்கள் இழந்து போகவில்லை. You see how tough we could when we faced the challenges. ஆகவே நாம் சவால்களை சந்திக்கும்போது எந்த அளவுக்கு நாம் கடினமாய் அதை எதிர்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமோ, அந்த அளவுக்கு கடினமாய் அதை எதிர்கொள்ள வேண்டும். So I want to pray that we will be a wise virgin in the beginning of the year 2026. ஆகவே இந்த வருஷத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற இந்த 2026லே நாம் புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் செயல்பட வேண்டும். As you know, in RTOD, we have 24/7 praise and worship. இந்த RTODல உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 24 மணி நேரமும் ஜெபங்களும், அங்கு துதி ஆராதனைகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. But nevertheless, every year we started with fasting. ஆனால் எந்தவித குறையும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் உபவாசத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். And this year we started with this theme called Filled with Oil Like Wise Virgin, praying to the 2026 Kingdom Reality. இந்த புதிய வருடத்திலே இந்த தலைப்பின் அடிப்படையிலே தான் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது புத்தியுள்ள ஞானமான அந்த கன்னிகைகளைப் போல எண்ணெயினாலே நிரம்பி 2026ஆம் ஆண்டில் தேவ ராஜ்யத்தின் அந்த உண்மைத்தன்மையை ஜெபத்தின் மூலமாக நிஜத்தை வெளிப்படுத்துதல் என்ற தலைப்பில் ஆரம்பித்திருக்கிறோம். And that 21 days started on the 12th of January, ended on the 1st of February.
இந்த உபவாச நாட்கள், அதாவது ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி முடிகிறதாய் காணப்படுகிறது. 21 நாள் உபவாச ஜெபம். And therefore, I would really want to say, since I am part of the RTOD and part of IMT, I really want to encourage, let us fast corporately together. அதாவது நான் இந்த ஆர்டிஓடியிலும், ஐஎம்டியிலும் ஊழியத்திலும் இணைக்கப்பட்டிருக்கபடியினாலே, நாம் ஒருங்கிணைந்து இந்த உபவாச ஜெபத்திலே உபவாசித்து, ஜெபித்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You see, one person fast, you can have 1% breakthrough. ஒருவர் உபவாசித்து ஜெபிக்கும்போது, அங்கு ஒருவருடைய விடுதலை, ஒருவருக்கான விடுதலை நம்மால பார்க்க முடியும். But one person's breakthrough will never bring a corporate breakthrough of your church. அதாவது ஒரு மனிதனுடைய விடுதலை எல்லா சபையிலே இருக்கிறதான ஒட்டுமொத்தமான விடுதலையும் அங்க சாத்தியமில்லாததாய் காணப்படும். That is why I would really want to say this one powerful word called mobilization. You are leaders, you have an influence. The moment you mobilize your church or your prayer house, you start to fast and breakthrough will come to your corporate body. அதாவது நீங்கள் உ சபை போதகர்களா இருக்கிறபடியினால, நீங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுங்கள். உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆகவே அனைவரும் கூட்டி ஒருங்கிணைந்து ஜெபிக்கும்போது, அங்கு ஒற்றுமையான ஒரு பேரளவில் கூட்ட அமைப்போடு கூடிய ஒரு விடுதலை நம்மால பார்க்க முடியும். This is not the theme of the year. This is just a theme for the fast. இந்த வருஷத்திற்கான இது ஒரு தலைப்பு அல்ல. இந்த உபவாச ஜெபத்திற்கான தலைப்பாய் இந்த தலைப்பு காணப்படுகிறது. Because I believe every person, every church, every house of prayer, every nation has their unique destiny. பாருங்க, ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு தேசத்திலும் நாம் பார்க்கும்போது, அவர்களுக்கான தனித்தன்மை வாய்ந்த ஒரு நோக்கத்தை தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். God will surely show you what is in his heart. தேவன் தம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நிச்சயமாய் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். But regardless what is your theme, are you a wise virgin? Are you full with anointing and oil of the Holy Spirit? உங்களுடைய தலைப்பு காரியம் எப்படிப்பட்டதா இருந்தாலும், நீங்கள் அந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? So, and there are few things when we enter the new year, every time we must understand there's a fundamental realities that we enter into a new year. ஒவ்வொரு முறையும் நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழையும்போது, அந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழையும்போது, நாம் எதிர்கொள்ளும் அந்த அடிப்படை உண்மைகள் என்ன என்பதை அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Definitely, you are standing closer to the return of the Lord. அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக சமீபமாய் ஆண்டு மற்ற நாட்களை காட்டிலும் இப்போதைக்கு இன்னும் மிக சமீபமாய் வந்திருக்கிறோம். Thank God you are alive and you are still, uh, possible to witness the coming back, the second coming of Jesus Christ. உங்கள் வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் ஆண்டவருடைய வருகைக்கு உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க போகிறது. But there are few things you must understand. We are moving into a place, a season, there will be increasing difficulties, challenges, darkness, and instability. ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்திலே நாம் புரிந்து அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அது என்னவென்றால், இப்போது வருகிற காலங்கள் இன்னும் அதிகமான பிரச்சனைகளும், போராட்டங்களும், சவால்களும், இருளினால் ஆதிக்கப்பட்ட நிலையற்ற தன்மைகளுக்கூடாக கடந்து போகிற காரியங்களாய் காணப்படுகின்றது. I don't know whether you have pastors more for 30 years. I've been pastoring for 30 years. நீங்க எத்தனை பேர் 30 வருஷத்துக்கும் அதிகமா இந்த போதக ஊழியத்தை செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நான் 30 வருடத்திற்கும் அதிகமான இந்த போதக ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். 30 years ago, there's seldom divorce case. பாருங்க, 30 வருஷங்களுக்கு முன்பாக இந்த விவாகரத்து என்ற காரியங்கள் மிக குறைவாகவே எண்ணிக்கையிலே பார்க்கக்கூடிய அளவில் தான் இருந்தது. Members are obedient and family are always together. விசுவாசிகள் கீழ்ப்படுகிறவர்களாகவும், குடும்பங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நன்றாக செயல்படுகிறதாயும் காணப்பட்டது. After 30 years, we meet a lot of divorce case, LGBT, and a lot of funny story amongst the family. ஆனால் 30 வருடங்களுக்கு பிறகு ஊழியங்களிலே பார்க்கும்போது, குடும்பங்களில் பிரிவினைகள், இந்த எல்ஜிபிடி என்ற ஆண், பெண் சேர்ந்து வாழ்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை சபைகளிலே பார்க்க முடிகிறது.
I really want to say that we need anointing. It is not the time for us to retreat. It is time to awaken, to prepare, and stand firm for the word of God. ஆகவே நமக்கு இந்த அபிஷேகம் தேவைப்படுகிறது. அந்த நம்முடைய எண்ணெய்களை, அபிஷேகத்தை நாம் புதுப்பித்துக் கொண்டு ஆயத்தமாக்கப்பட்ட நிலைமையிலே நாம் தரித்து நிற்கிறவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். But second thing I really want to say, even though we face more darkness, but second thing I really want to say that we should be more matured and more established than before. இப்படிப்பட்டதான சவால்களையும், இருள்களை சந்திக்கிற சூழ்நிலைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நாம் செய்ய வேண்டிய இன்னொரு 2வது காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய அந்த வருகை மிக சமீபமா இருக்கிறபடியினாலே, எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு நாம வருகைக்கு அருகிலே இருக்கிறபடினாலே, முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும், ஸ்திரப்பட்டவர்களாகவும் காணப்பட வேண்டும். You see, in comparisons with 20 years ago, even 10 years ago, the revelations or the understanding of the Word of God is different. I mean, it's not that deep. But compared to the last 10 years, you see the understanding of the Word of God is greater than ever before. அது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது, கர்த்தருடைய வெளிப்பாடுகள் அந்த அளவுக்கு ஆழமாய் இல்லாததாய் காணப்பட்டது. ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பாக தேவனாலே கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை நாம் பார்க்கும்போது, மிகவும் ஆழமுள்ளதாகவும், கூர்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். In these generations, I really want to say God has already released a deeper revelation. விசேஷமாக இந்த காலகட்டத்திலே, இந்த சந்ததியில பார்க்கும்போது, தேவன் ஆழமான வெளிப்பாடுகளை ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து விட்டிருக்கிறார். And I witness the body of Christ is really lead towards this maturity. ஆகவே இந்த கிறிஸ்டியன் சபையாகிய இந்த சரீரமானது அந்த அந்த முதிர்ச்சிக்கூடாக முன்னேறிச் செல்கிறதாய் காணப்பட வேண்டும். More and more believers recognize they are the brides and God is the bridegroom, and they have prepared for that. அநேக விசுவாசிகள் தாங்கள் மணவாட்டிகள் என்றும், மணவாளன் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டு, தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டு காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But when I say this, I'm not saying that we are more spiritual or more mature or more stronger in terms of spirituality compared to people before us. I don't think that. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நமக்கு முன்பாக இருந்த ஜனங்களை காட்டிலும் இப்போது நாம் இன்னும் ஆவிக்குரியர்களா மாறிவிட்டோம், முதிர்ச்சி அடைந்தவர்களா மாறிவிட்டோம், இன்னும் நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறிவிட்டோம் என்ற அந்த அடிப்படையிலே அந்த முன்னான ஜனங்களுக்கு இருக்கிறதான காரியத்தை அப்படி நான் சொல்லாமல். The only sorry. எஸ் பாஸ்டர் ஃபினிஷ். The only difference is we know kingdom better and we know end times better. அதாவது எந்த அளவுக்கு நாம் அந்த ராஜ்யத்தை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் அதிலே முன்னேறுகிறவர்களாயும், முதிர்ச்சி அடைந்தவர்களாயும் தான் காணப்படுவோம். But for them, they know God better. They are more deeper in their relationship with God, their practice of devotion with God. அதாவது கடந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் தேவனோடு கூட இருக்கிறதான அந்த அன்பின் ஐக்கியத்திலே, தொடர்பிலே நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாய், அவருடைய அன்பிலே இணைக்கப்பட்டவர்களாய் வளர்ந்து, அந்த பக்தியிலே வளர்ந்து கொண்டிருந்தார்கள். Okay, set that aside, but I really want to say that some of you say, are we more matured? அப்போ ஒரு சிலரா அப்படின்னா நாங்க இன்னும் முதிர்ச்சி அடையவில்லையா? முதிர்ச்சி அடைந்து விட்டோமா? Don't fix your eyes to the weaknesses of others. Always remember that God is always has remnant that God has preserved. ஆகவே எப்போதுமே அந்த பலவீனமாய் இருக்கிறவர்கள் மேலே நாம் கவனம் செலுத்தாமல், தேவன் அந்த இடத்திலும் கூட அவருக்கு பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 ஜனங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். Elijah thought he was the only one that have zeals and on fire for God. எலியா அவர் நினைச்சார், நான் ஒருத்தர் தான் ஆண்டவருக்காக வைராக்கியமா அக்கினியினால் நிரப்பப்பட்டிருக்கேன் என்று அப்படியே தான் அவர் நினைச்சாரு. But God has corrected him that don't think that you're alone, but I have 7,000 that never bow or kiss to Baal. அதாவது நீ நினைச்சுன்னு இருக்கிற, நீ ஒரு ஆள் தான் எனக்காக வைராக்கியமா இருக்கிற. ஆனா ஆண்டவர் அவர் சொன்னாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 ஜனங்களை நான் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். So I really want to appeal to you. We're going to fast for 3 weeks, starting for on the 12th of January to the 1st of February.
அதாவது உங்களிடத்திலே வைக்கிற ஒரு வேண்டுகோள், மன்றாட்டு விண்ணப்பம் என்னவென்றால், நாம் அனைவருமாக சேர்ந்து இந்த ஜனவரி 12லிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் உபவாசித்து ஜெபிக்கப் போகிறோம். There are three levels. First thing is the oil of loving God for the week, the first week. அதாவது 3 வாரங்களாக இப்படி நாம் பிரித்து ஜெபிக்கப் போகிறோம். அந்த முதல் வாரத்திலே இந்த தேவனுடைய அன்பாகிய அந்த அபிஷேக எண்ணெய் நம்மேல் ஊற்றப்படும்படிக்கு Why we have this progressive level? Because 21 days is a long day, long day, long period. So we don't want to be directionless. இந்த 21 நாட்கள் நீண்ட நாட்களா இருக்கிறபடியினாலே, நாம் திசை தெரியாதவர்களா இருக்கக்கூடாது. ஆகவே திசையிலே சரியான விதத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக இப்படி நாம் பிரித்து ஜெபிக்கப் போகிறோம். So first week is going to be replenish our love, our the anointing of loving God. அது அந்த முதல் வாரத்திலே நாம் தேவனை நேசிக்கிறது தான் அந்த நேசத்திலே, அன்பிலே மறுபடியும் நாம் இன்னும் அதிகமாய் அதிலே நிரம்பி இருக்கிறவர்களாக அந்த முதல் வாரத்திலே ஜெபிக்கப் போகிறோம். Second week is the oil of prayer. 2வது வாரத்திலே அந்த ஜெபத்தின் எண்ணெய், அந்த ஜெப எண்ணெய் அதுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். And the third week is going to be the oil of ministry. அதாவது ஊழியத்தின் எண்ணெய். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக 3வது வாரம் நாம் ஜெபிக்கப் போகிறோம். Let's read this scripture very fast. Matthew 26, verse 6 onwards. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து இந்த உபவாசத்தின் காரியங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, I'm going to run through the story quickly because of time factor. மன்னிக்கவும். இது வேற ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நேரம் குறியதா இருக்கிறதுனால நான் சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். Now Jesus was in at Bethany in the house of Simon the lepers. A woman அப்படி came to him with an alabaster flask of very expensive ointment, and she poured it on his head as she reclined on at the table. இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கும்போது, அங்கு ஒரு ஸ்திரீ வருகிறார். அப்போது அவர் வெளியேறப்பெற்ற ஒரு பரிமள தைலம் உள்ள அந்த எண்ணெயை அங்கு கொண்டு வருகிறார். அங்கு கொண்டு வந்து அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் அங்கு ஊற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். So we see here Jesus was anointed by someone, a woman, they call a woman, and with expensive ointment. அங்கு ஒரு ஸ்திரீயின் மூலமாக வெளியேறப்பெற்ற எண்ணெய் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அங்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். It's like a sign of worship, it's a sign of adoration to Jesus. இந்த காரியம் எப்படி காணப்படுகிறது என்றால், அவருக்கு ஆராதனை செய்யும்படியும், அவருக்கு மரியாதை செலுத்தி ஆராதனை செய்வதற்கு ஒப்பனையாக இந்த செயல்பாடு காணப்படுகிறது. But you see, the disciple was displeased. I mean, and even angry. You say, why the ways? Okay, this could have sold for large sums and given to the poor. ஆனால் சீஷர்களுக்கோ இந்த சம்பவம் அவள் செய்தது பிடிக்கவில்லை. ஆகவே இதை ஏன் நீ வீண் செலவு பண்ணுகிறாய்? இதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று அப்படியாக அந்த ஸ்திரீயை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். You see, sometimes, sacrifice for Jesus Christ, some people think that is a waste. அநேக நேரத்தில் நாம் கிறிஸ்துவுக்காக செய்கிறதான அந்த கிரயங்கள், அந்த விலை கிரயங்கள் மற்றவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக ஏன் இப்படி வீணாக செய்கிறார்கள் என்பதை போல தோற்றத்தை உண்டு பண்ணுகிறதா காணப்படும். Of course, Jesus stopped them for further on, and he said this, he's doing good things for me, and he's done the wonderful things for me. அதாவது இயேசு இதை அறிந்து அவர்களை பார்த்து என்னிடத்தில் நற்கிரியைகள் நடக்கும்படிக்கு இப்படியாக இந்த அருமையான காரியத்தை அவள் செய்திருக்கார் என்று இயேசு அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். And he says that actually she's done it to prepare me for my burial. அதாவது என்னுடைய அந்த அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான இந்த செய்கையை அவள் செய்திருக்கிறாள் என்று இப்படியாக இயேசு அங்கு சொல்லுகிறார். You see, then there's another part of the story in John. He recorded another story. யோவான் சுவிசேஷத்திலே யோவானும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அங்கு சொல்லியிருக்கிறார். It's also in Bethany. அதுவும் அங்கு பெத்தானி பட்டணத்தில் தான் நடக்கிறது. But now it says that the story is, who is it? Mary, the siblings of Martha and Lazarus,
took a pound of expensive ointment and make from pure none, and anointed the feet of Jesus and wiped his feet with her hair. அங்கு மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருப்பது. அதாவது மார்த்தா, லாசருனுடைய சகோதரியை குறித்து அந்த வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத அந்த நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து, அது இயேசுவின் பாதங்களில் பூசி, தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There are people say it's the same story. Some people say it's a two different story. We set all these things aside. அதாவது ஒரு சிலர் சொல்றாங்க, இது வித்தியாசமான சம்பவம், இல்ல அதே சம்பவம். அது எப்படியா இருந்தாலும் அத பத்தி நமக்கு முக்கியத்துவம் இல்லை. But the key thing is both of them give the best for Jesus Christ while there was opportunity. அதாவது இந்த 2 சம்பவத்திலே என்ன முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் என்றால், தங்களுக்கு கிடைத்த அந்த தருணத்திலே இயேசுவுக்கு வெளியேறப்பெற்ற காரியத்தை கொடுத்ததை இங்க நாம் பார்க்கிறோம். And again, we must understand that Jesus once told his church, especially the church of Ephesus, in Revelation chapter 12, verse 4, 2, verse 4 says that you have abandoned the love you had at first. அதாவது அங்கு வெளிப்படுத்தல் 2 நாள் இப்படியாக வாசிக்கிறோம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். We somehow we have expand Jesus for ministry. பாருங்க, இப்படியாக ஊழியத்திலே இயேசு கிறிஸ்துவை நாம் செலவு செய்து விட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். We rather not annoy Jesus, but use what we have for our first love, we sell it for ministry for the poor. அதாவது could you please repeat pastor? And somehow we sell our first love away to satisfy ministry and the poor. அதாவது நம்முடைய முதல் அன்பை இப்படியாக விலைக்கிரயமாக நாம் தியாகமாய் அங்கு செய்துவிட்டு, அந்த காரியத்தை நாம் ஊழியத்திற்காக, கிறிஸ்துவுக்காக நாம் செலவழிக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We should not burn our first love for Jesus Christ for the sake of ministry. ஊழியத்திற்காக நாம் இயேசுவின் மேலே வைத்த அந்த ஆதி அன்பை ஒருபோதும் நாம் செலவழித்து அதை விட்டுவிடவோ, அதை நாம் உதாசீனப்படுத்தி விடவோ கூடாது. For the first week of fastings, I really urge you, let us reclaim that anointing of loving God, not reclaim, God, give me the theme of the year, give me strategy, this and that. அதாவது ஆண்டவரே எனக்கு இதை தாரும், அதை தாரும், எப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்து தாரும் என்று சொல்வதற்கு முன்பாக, ஆண்டவரே அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்க உதவி செய்யும். உம்மை நான் இன்னும் இன்னுமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்யும் என்ற அந்த காரியத்தை நாம் இந்த முதல் வார உபவாசத்திலே நாம் முக்கியத்துவப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். You know, I hop in Kansas City in the United States. அதாவது அமெரிக்கா தேசத்தில இருக்க அந்த கனசஸ் சிட்டிக்கு நான் கடந்து போயிருந்தேன். This IHOP International House of Prayer. And my beaker is the former leaders, and he said something very profound. அந்த மைக் பிகல் என்பவர் இப்படியான ஒரு சொற்றொடை சொன்னார். அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாய் காணப்பட்டது. He urged people to fast and pray so that we have the anointing to love Jesus Christ. அவர் எதற்காக உபவாசித்து ஜெபிக்க சொன்னார் என்றால், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கும் அந்த அபிஷேகம் நம்மில் பெருகுவதற்காக உபவாசித்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். Probably it's a time for us. Don't fast and pray for ministry. Fast and pray that we will regain our first love. That is the first thing first before we do anything else. ஆமென். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முதன்மையான காரியம் இந்த காரியமா இருக்க வேண்டும். ஊழியத்திற்காக, ஊழியத்தின் காரியங்களுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்காமல், ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் அந்த ஆதி அன்பை விட்டு நாம் விலகாதபடிக்கு, அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும்படிக்கு, அதற்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். There's no way we can hold a hot ministry with a cold heart. பாருங்க, நம்ம அந்த குளிர்ந்த இருதயத்தோட தேவ அன்பில்லாத அந்த அக்கினி இல்லாத ஊழியத்தை நாம் தேவனுக்கு முன்பாக செய்ய முடியாது. You see, there's a funny story. There's once I was in China, someone asked me some question. நான் சீன தேசத்துல இருக்கும்போது இப்படியாக ஒருவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். They asked me, pastors, I heard people say it, if I give offering to a very anointed ministry and I will be blessed. If I give the offering to a not very anointed or a very lay low ministry,
then I won't be blessed. அந்த நபர் என்னை பார்த்து இப்படியாக கேட்டார், பாஸ்டர் நான் ஒருவருக்கு காணிக்கை கொடுக்கும்போது, அந்த காணிக்கை பண்ணப்பட்ட ஊழியர்கள அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஊழியத்துக்கு கொடுக்கும்போது எனக்கு நல்ல ஆசீர்வாதம் வரும். I அதே was நேரத்தில நான் அபிஷேகம் பண்ணப்படாத, அபிஷேகத்திலே குறைவுள்ளவர்களா கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதம் எனக்கு வருவதில்லை என்று சொன்னார். I was so shocked. I asked them back, let me clarify one issue. You want to give or you want to get or to receive? அப்ப அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க காணிக்கை கொடுக்கணும்னு குடுக்குறீங்களா? இல்ல உங்களுக்கு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காணிக்கை கொடுக்கிறீர்களா என்று கேட்டேன். Giving offering is not a strategy donation. Make sure that you have this bountiful return. அதாவது இந்த காணிக்கை கொடுப்பது என்பது ஏதோ ஒரு தர்மம் செய்ற மாரி நாம் கொடுத்துட்டு திரும்ப அதிக அளவுக்கு எனக்கு வரும் என்ற எண்ணத்தோடு கொடுப்பதல்ல. Sometimes we pastors a person who is rich because there's good return. We neglect the poor because there's no return. பாருங்க, அன்னைக்கு நேரத்தில நம்ப வந்து இப்ப நல்ல ஐஸ்வர்யவான்ல இருக்கும் போதலுக்கு கொடுக்கிறோம். அது திரும்ப வரும் என்று நினைக்கிறோம். அ அவர் மூலமா பெற்றுக்கொள்ளும் என்று. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அது திரும்ப வராது என்று நமக்கு தெரிகிறதா இருக்கிறது. That is totally against the teaching of Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு முற்றிலும் எதிரான ஒரு காரியமாய் தான் எதிரான போதனையாய் தான் இது இருக்கிறது. And bring those people who are poor, who couldn't return you anything, and feed them. And therefore the blessing will directly come from God. அதாவது ஏழைகளை கொண்டு வந்து அவர்களை உபசரித்து, பராமரித்து, ஆசீர்வதித்து அனுப்புங்கள். ஏனென்றால் அவர்கள் திரும்ப கொடுக்க மாட்டார்கள் என்று தெரியும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அதை திரும்ப கொடுக்கிறவரா இருக்கிறார். Mary's offering was not a strategic donation, but an extravagant act of love. அதாவது அந்த மே அ மே அந்த மாறுதல் மேரியுடைய அந்த காணிக்கையானது, ஏதோ திரும்பி வரும் என்ற எண்ணத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் செய்ததைப் போல செய்யாமல், தேவனுடைய அளவுக்கு அதிகமான அன்பினால் நிரப்பப்பட்டவளாய் இந்த காரியத்தை செய்தாள். The two women who give whether it's 1 pound or 1 flask of ointment, expensive ointment, they never think, is it worth it for Jesus Christ? Or maybe I just pour half of it, or some drips or will do. பாருங்க, அந்த 2 பெண்மணிகளிலும் செய்த சம்பவத்திலே இது மிகவும் விலையேறப்பெற்றதா இருக்கிறதே. இதை நான் போடுகிறேனே, இயேசுவுக்கு செலுத்துகிறேனே என்று அப்படிப்பட்டதான அந்த எண்ணத்தை உடையவர்களாயிராமல், Both of them, they knew only one thing: the Lord is worthy. அவங்க அந்த 2 பெண்மணிகளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த காரியத்தை நான் செய்தால், அது இயேசு கிறிஸ்துவுக்கு தகுதியுடையதா இருக்கிறது. அவரே அதுக்கு பாத்திரர் என்று அறிந்து அப்படி செய்தார்கள். The measure of our spirituality is not in our activity, but is in our intimacy with God, with Christ. Andrew Murray. நமது ஆவிக்குரிய நிலையின் அளவு நாம் எவ்வளவு செய்கிறோம் என்பதில் அல்ல, கிறிஸ்துவோடு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதில் தான் உள்ளது. எந்த அளவுக்கு நான் ஊழியத்தை செய்கிறேனோ என்பதன் அடிப்படையில் அல்ல, எந்த அளவுக்கு அவரோடு கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறேன் என்பதுதான் காரியம். You see, sometimes not how big is your church, not about how great is your ministry. It's your spirituality is how intimacy you with Christ. என்னுடைய ஆவிக்குரிய அளவீடுகள் என்னுடைய சபையின் அளவை பொறுத்தோ, என்னுடைய ஊழியத்தின் அளவை பொறுத்ததல்ல. நான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த நெருங்கிய தொடர்பில் இருக்கிறேனோ, அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய அளவீடாய் காணப்படுகின்றது. I'm going to speak faster. Today I'm going to speak a little bit longer. And the second level is the oil of prayer. 2வது அந்த எண்ணெயானது, அந்த ஜெபத்தின் எண்ணெய். இன்றைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். It is not about ordinary prayer life, but it's an oil of watchful intercession. அதாவது ஒரு சாதாரண ஜெபத்தைப் போல் இந்த ஜெபமாயிராமல், அங்கு ஜாமக்காரனைப் போல கூர்ந்து கவனித்து செய்கிறதான மன்றாட்டின் ஜெபமாகிய எண்ணெய். You see, everything happens when we pray. நாம் ஜெபிக்கும்போது காரியங்கள் எல்லாம் நடக்கிறதா காணப்படுகிறது. And many times, pastors, we pray very little. அநேக நேரத்திலே போதலாகிய நாம் மிகவும் குறைவான ஜெபத்தை தான் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Occupied by works, by sermon, by demands from members.
அதாவது போய் விசுவாசிகளை சந்திப்பது, பிரசங்கங்கள் ஆயத்தப்படுத்துவது, இப்படிப்பட்ட மற்றவித செயல்பாடுகளிலே தான் நாம் அதிக நேரத்தை செலவழிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். I totally understand. I pray more before I enter into full time. The moment I enter into full time, I thought I have more time to pray, but apparently it's not. அதாவது இந்த சூழ்நிலையை நானும் புரிந்திருக்கிறேன். நான் முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அதிக நேரம் நான் ஜெபித்திருக்கிறேன். நான் நினைச்சேன் முழு நேர ஊழியத்துக்கு போனா இன்னும் அதிகமா ஜெபிக்கலான்னு என்று. ஆனால் காரியம் அப்படியாக இருக்கவில்லை. Before that, other members look for others. The moment you become pastors, member look for you. அதாவது மற்ற நேரத்திலே விசுவாசிகள் மற்றவர்களை பார்க்கிறவர்களாய் இராமல், போதகர்களாகிய உங்களை தான் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்பார்கள். When we mention about intercession, it means pray for the times, the generation, the gates of the city, and also for the kingdom of God. இந்த பரிந்து பேசுதல் என்று நாம் பார்க்கும்போது, அது எதை குறிக்கிறது என்றால், இந்த காலகட்டத்துக்கும், இந்த சந்ததிக்கும் அந்த வாசலிலே நின்று தேவனின் ராஜ்யத்திற்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். I'm going to quickly go through a few scripture and I just draw out the main line. அதாவது ஒரு சில வசனங்களை குறிப்பிட்டு காட்டிவிட்டு, முக்கியத்துவம் வாய்ந்த காரியத்துக்கு நேரா கடந்து போக விரும்புகிறேன். Ezekiel 22 verse 30 says that I sought for a man among them who build up the wall and stand in the breach before me for the land. எசேக்கியேல் 22:30 இப்படியாக சொல்கிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். God is looking for someone. When something happened or something happened to the land, and God is looking for someone. இந்த பூமியில ஏதோ ஒரு சம்பவம் ஏற்பட்டால் நடந்தால், அங்கு தேவன் யாரையோ ஒருவரை அங்கு தேடிக்கொண்டிருக்கிறார். There's one time God told me that something is going to happen to your members. Raise up and pray. ஆண்டவர் ஒருமுறை எனக்கு இப்படியா வெளிப்படுத்தினார், உன்னுடைய விசுவாசிகள் மத்தியில் ஏதோ ஒரு காரியம் நடக்கப் போகிறது. ஆகவே அவர்களை எழுப்பி நீ ஜெபிக்கச் செய் என்று சொன்னார். He spoke to me on Saturday. I say, let me think of what should I do. அது சனிக்கிழமை இது ஆண்டவர் எனக்கு சொன்னார். சரி, நான் என்ன பண்ணலாம்? இதுக்காக எப்படி ஜெபிக்கலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். But Sunday, God told me, don't wait, don't think, mobilize, pray. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொன்னார், நீ இதுக்காக காத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். உடனே இதை ஆரம்பி, இதை சித்தப்படுத்து, ஆயத்தப்படுத்து என்று சொன்னார். I straight away mobilized my intercessors. Monday afternoon, we start prayer. ஆகவே அந்த திங்கட்கிழமை மத்தியானமே இப்படியாக நான் கூட்டத்தை ஒருங்கிணைத்து நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். After praying on Monday afternoon, the Lord said, not enough. Pray again. Then Tuesday, we pray again. ஆனா அங்க திங்கட்கிழமை மத்தியான நாளெல்லாம் ஜெபிச்சோம். ஜெபத்தை முடித்து விட்டு ஆண்டவர் சொன்னார், இது போதாது. இன்னும் நீ மறுபடியுமாக செவ்வாய்க்கிழமை ஜெபிக்க ஆரம்பி என்று சொன்னார். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். Tuesday morning, finish. God said, not enough. Then we come Tuesday evening. அப்போ செவ்வாய்க்கிழமை காலை ஜெபத்தை முடித்தோம். ஆண்டவர் சொன்னார், போதாது. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சோம். God says, still not enough. Then Wednesday we pray, Thursday we pray. ஆண்டவர் அது போதாது என்று சொன்னார். ஆகவே மறுபடியும் புதன்கிழமை, வியாழக்கிழமை என்று தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். After 5 sessions of prayer on the Thursday, the Lord say, well done. I have received your prayer and I will take care of the issue. ஆண்டவர் சொன்னார், நன்றாக செய்து முடித்தீர்கள். அந்த 5 ஜெபத்திற்கு பிறகு நான் எந்த பிரச்சனையோ அதை நான் பொறுப்பெடுத்து அதை சரிப்படுத்தி விடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். 2 days, 3 days later, 2 of my members enter into hospital going through a major operation. அந்த ஜெபத்திற்கு பிறகு 2 நாள் ஆன பிறகு 2 விசுவாசிகள் எங்கள் சபையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, மிகவும் ஆபத்தான ஒரு அறுவை சிகிச்சைக்கூடாக கடந்து போனார்கள். Actually, altogether 3 members enter into hospital, but the other one didn't go through operation. 3 விசுவாசிகள் இப்படியாக அனுமதிக்கப்பட்டார்கள். ஒருவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறவில்லை. But do you know that the doctor says it's a very dangerous operation, but yet that operation that surgery was so success. They never thought that. டாக்டர்கள் சொன்னார்கள், நாங்கள் செய்த இந்த 2 அறுவை சிகிச்சை மிகவும் ஆபத்தான அறுவை சிகிச்சை தான். ஆனாலும் நாங்கள் அதை செய்து முடித்தோம். அது வெற்றிகரமாய் முடிந்தது என்று சொன்னார்கள். And the recovering was so fast that break all their records.
பாருங்க அவர்கள் உடனடியாக மிக சீக்கிரத்திலே சுகமடைந்து வந்து விட்டார்கள். முந்தைய காலகட்டத்தில ஒருபோதும் இப்படி நடைபெறாத சூழ்நிலை அங்க நடைபெற்றது. You see, prayer is it's like a watchman. You watch over your people, you watch over the land. அதாவது ஜெபம் என்பது எப்படி ஜாமக்காரன் இந்த தேசத்தை, பூமியை, ஜனங்களை பார்க்கிறான், அதைப்போல நம்ம ஜனங்களை பூமியை பார்த்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Isaiah 62, verse 6 to 7 says that, on your wall, O Jerusalem, I have set watchmen all the day and all the night. They shall never be silent. அதாவது அங்கு அமைதியான சூழ்நிலை அங்கு இருக்கவே கூடாது. எருசலேமே உன் மதில்கள் மேலும் பகல் முழுவதும், முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரனை கட்டளையிடுகிறேன் என்று அங்கு நாம் வாசிக்கிறோம். And the oil of the watchman is not emotional fire. They sustain, they alert over the time, day and night. அதாவது அந்த ஜாமக்காரனுடைய எண்ணெய் ஒரு உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டதினால அல்ல, மற்ற காரியத்தினாலோ அல்ல. இந்த காலப்போக்கிலே தொடர்ந்து நடக்கிறதான அந்த சூழ்நிலைகளை பார்த்து விழிப்புணர்வோடு கூட ஒரு ஜெபிக்கிற நபர். In these years, have you, I do have, still have that fire of intercession. இந்த புதிய வருடத்திலே உங்களுக்கு அப்படிப்பட்டதான பரிந்து பேசுகிறதான எண்ணெயாக அந்த அபிஷேகத்தை உடையவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? You know, the virgin knows that it's going to be a long night. Do we have that wisdom to know that this fight is going to be a long fight? பாருங்க அந்த புத்தியுள்ள கன்னிகள் தெரியும். இது நீண்ட நேர இரவா இருக்கப் போகிறது. காரியங்கள் நீண்ட நேரமா செய்யப்பட வேண்டும் என்று. நாமும் தற்காலத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காரியங்கள், பிரச்சனைகள் நீண்ட நேரமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியமாய், அதை எதிர்கொள்ள வேண்டிய காரியமாய் தான் காணப்படுகின்றது. Because it is a long fight. We need to make sure that we are having enough power. High consumption moments, a time of high consumption, our oil will be still sufficient to finish the task. ஆகவே இது ஒரு நீண்ட நேர போராட்டமாய், யுத்தமாய் காணப்படுகிறது. ஆகவே அந்த யுத்தத்திலே நாம் இருக்க வேண்டுமானால், அதற்கான எண்ணெயாகிய அபிஷேகம் அளவுக்கு அதிகமான விதத்திலே நம்மிடத்திலே இருந்தால் தான், அதை நாம் எதிர்கொண்டு போரிட்டு அதிலே நாம் செயல்பட முடியும். Because prayer is not preparation for the battle. Prayer itself is battle. பாருங்க ஜெபத்திற்கான இந்த போராட்டத்திற்கான ஆயத்தம் தான் ஜெபம் அல்ல. இந்த போராட்டமே ஜெபமாய் காணப்படுகிறது. First week we pray for us to love God once again. Second week we'll pray that the church, that ourselves, the anointing of intercessions will continue to have fire to watch over the cities. அதாவது முதல் வாரத்திலே தேவனுடைய அன்பிலே நாம் அதிகமா இருக்கும்படி அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 2வது வாரத்திலே இப்படியாக பட்டணங்களின் மேலே, சபைகளின் மேலே, விசுவாசியின் மேல், ஊழியத்தின் மேல் அந்த அபிஷேகம் இன்னும் அளவுக்கு அதிகமாய் பெருகி வந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படி அதற்காக ஜெபிக்க போகிறோம். The third one is the oil of ministry and battle. 3வது அந்த காரியம் என்னவென்றால் ஊழியத்திற்கும் யுத்தத்திற்குமான அந்த எண்ணெய் குறிக்கிறது. The yoke of the enemy will be broken because of anointing. Isaiah 10:27. ஏசாயா வாசிக்கிறோம். அந்த அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்பட்டு போகும். அப்போது அவன் கழுத்திலிருந்து அந்த நுகம் சத்துரு கிரியும் முறிக்கப்பட்டு போகும். And when Samuel anointed David in front of his household, and the Spirit of the Lord rushed upon him. அதாவது சாமுவேல் தாவீதினுடைய குடும்பத்துக்கு முன்பாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஆவியானவர் மேல கடந்து வந்தார். He is not just anointed on the ceremony and do nothing, but he is anointed, he entered into the battlefield. பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி போல் நடத்திவிட்டு தாவீது அங்கு சும்மா இருந்து விடவில்லை. அவர் போய் யுத்த காலத்திலே போய் அங்கு யுத்தத்தை நடப்பித்தார். Do you know that there are two incidents happen in our life? நம்முடைய வாழ்க்கையில 2 காரியங்கள் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? First thing is we are anointed, but we not enter into the battlefield. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் யுத்த காலத்திலே செல்லாதவர்களாய் தான் காணப்படுகிறோம். Smith Wigglesworth says that anointing comes to those who dare to act on God's word. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் இப்படியாக சொல்ல இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல்பட துணிபவர்களிடமே அபிஷேகம் வருகிறது. அதாவது வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுபவர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. Some pastors
We have come to a valley of our ministry. We don't do more than usual. We just do the minimum. Even though we are anointed for that position, but we dare not go to the deep water. We do not dare not reach out for more. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நாம அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களைப் போல தான் காணப்படுகிறோம். ஒரு குறைந்த அளவிலே தான் காரியத்தை செய்கிறோமே தவிர, எதிர்பார்ப்புக்கும் அதிகமாய் தேவன் நம்மிடத்திலே செ பார்க்கிற காரியங்களை நாம் அதிக அளவிலே நாம் செய்வதில்லை. Don't just maintain your church. Don't just grow your church. Follow the footstep of the Holy Spirit. Do what God called for your church. ஆமென். அதாவது நீங்கள் சபையை ஏதோ பேணி காத்து சபையை வளர்க்கிறவர்களாக இராமல், பரிசுத்தாவினர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வழிநடத்தலின் அடிப்படையிலே உங்கள் சபையிலே நீங்கள் உழைத்து நடப்பியுங்கள். But there are also issues that, we are anointed, but the anointing can be polluted. Like what I say, the fly can make the perfume spoil. பாருங்க நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த அபிஷேகமும் கெடுக்கப்பட்டு போகும். செத்த ஈ குப்பியை நார பண்ணுவது போல இந்த அபிஷேகம் நம்மிடத்திலிருந்து கெடுக்க பண்ணப்படும், கறைப்படுத்தப்படும். Our compromise, our pride, our hidden resentments can slowly destroy the anointing. பாருங்க, நம்முடையதான அந்த மெத்தனமான போக்கு, பெருமை, உள்ளே மறைந்திருக்கிற பாவங்கள், கோபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் அதையெல்லாம் அபிஷேகத்தை கறைப்படுத்தி விடுகிறதா இருக்கிறது. I want to end with one story or one verse. It's by David when he laments over the death of King Saul and his sons Jonathan. அதாவது சவுலுடைய மரணத்தையும் மகனாகிய யோனத்தானுடைய மரணத்தை பார்த்து அங்கு தாவீது புலம்பும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 Samuel chapter 1 verse 21 says that, "For there the seal of mighty was defiled, and the seal of Saul was not anointed with oil." அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டது. David lament over this issue. I mean, it is very profound spiritual metaphor. அதாவது தாவீது இந்த புலம்பலை பார்க்கும்போது மிகவும் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை உடையதான ஒரு காரியமாய் அங்க நாம் பார்க்கிறோம். He said the seal was not anointed. You see, the seal without oil still exists, but it falls in the critical moment. அதாவது எண்ணெய் இல்லாத கேடகம் போல இன்னும் அது இருப்பது போலதான் இருந்தது. ஆனால் தீர்க்கமான தருணத்தில் அது தோல்வி அடைந்தது. அங்கு எண்ணெய் இல்லாத அபிஷேகம் இல்லாதனால அங்கு தோல்வி வந்தது. The first incident is you are anointed, but you never enter into the battlefield. முதலாவது பிரச்சனை நம்மிடத்தில் என்னவென்றால், அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் நாம் யுத்த களத்திற்கு போகவில்லை. The second incident is you lost your anointing, but you're still in the battlefield. 2வது பிரச்சனை என்னென்றால், நீங்க அபிஷேகத்தை இழந்து விட்டீர்கள். ஆனாலும் இப்போது நீங்கள் அங்கு போர்க்களத்தில் இருக்கிறீர்கள். King Saul lost his anointing. He's so fearful, but he was forced to enter into the battlefield. சவுல் அங்க அபிஷேகத்தை இழந்து விட்டார். ஆனாலும் அவருக்கு பயம் இருந்தது. ஆனாலும் அந்த யுத்த களத்திற்கு போகும்படிக்கு அவர் வலியுறுத்தப்பட்ட கட்டாயத்தின் அடிப்படையில் போனார். Saul was once truly anointed, but yet past anointing could not sustain future battles. சவுல் ஒரு காலத்திலே நன்றாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தார். ஆனால் அந்த தற்கால அபிஷேகமானது அவரால் அந்த யுத்த காலத்திலே போய் அவரால் தாக்கு முடியவில்லை. Now is not the time whether are you asking, have I lost my anointing? It is a time, be a wise virgin. Whether you are anointed, you're still very anointed or not anointed, let's get the anointing back for the future of battle. அதாவது அப்படியானால் என்னுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டேனா என்று நீங்கள் கேட்கலாம். இப்போது காரியம் என்னவென்றால் அபிஷேகம் இருக்கிறதோ இல்லையோ போய்விட்டதோ, இப்போது அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வருங்காலத்திற்காக ஆயத்தப்படுங்கள். Just like David, God also honored those who once anointed, but the crude battlefield does not respect the past. தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். தேவன் ஒரு காலத்தில் அபிஷேகம் செய்தவர்களை மதிக்கிறார். ஆனால்
யுத்தம் கடந்த காலத்தை மதிப்பதில்லை. Whether you are anointed past in the past, whether you are pastors of multi-million members in the battlefield, nobody respect of all those facts. பாருங்க, ஒரு கடந்த காலத்துல உங்களுக்கு அபிஷேகம் நன்றாக நிறைந்திருந்திருக்கலாம். ஆனால் இப்போது லட்சக்கணக்கான ஆத்த மக்கள் மத்தியிலே யுத்த களத்தில் இருக்கிறதான உங்களுக்கு அந்த அபிஷேகம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. Your enemy only fear that your seal is full with anointing. Your enemy never fear that your seal once was anointed. அதாவது கேடகம் அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் தான் சத்துருவானவன் பயப்படுவான். கேடகம் அபிஷேகம் பண்ணப்பட்டிராமல் இருந்தால் சத்துருவானவன் நம்மை பார்த்து பயப்பட மாட்டான். You see, not everyone falls because ungodly, but definitely they fall because they are no longer anointed. பாருங்க, விழுந்து போகிற எல்லாமே தேவபக்தி இல்லாததுனால விழுந்து போயிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. விழுந்து போனவர்கள் ஏன் விழுந்தார்கள் என்று பார்த்தால் அபிஷேகம் இல்லாமல் இருப்பது நிமித்தமாகவே விழுந்து போய்விட்டார்கள். You see, just like I say, the Lamb doesn't tell us who is wise, who is not, who is foolish. It is the time, the dragging will show who is foolish and who is wise. பாருங்க, அந்த விளக்கானது அவங்க புத்தியுள்ளவர்கள், இவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லாது. அந்த விளக்கிலே இருக்கிறதான எந்த எண்ணெயின் அளவை பொறுத்து தான் எந்த அளவுக்கு நீண்டு இருக்கிறதோ அதை குறித்து அவர்கள் புத்தியுள்ளவர்கள், புத்தியில்லாதவர்கள் என்பதை நம்மாலே கணிக்க முடியும். It is the same. The battlefield will expose who has lost their anointing. அப்போது யுத்த களத்தில் வரும்போதுதான் தெரியும் நாம் அந்த அபிஷேகத்தை இழந்து போகும்போது என்ன நடக்கும் என்று. I have to end here, and I really urge you, take times to replenish your oil for year 2026. ஆகவே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான அந்த எண்ணெயை நீங்கள் மீட்டெடுத்து, அதை சேமித்து வைக்கிறவர்களாய், அபிஷேகத்தை சேகரித்து வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Replenish the oil for loving God. தேவனை நேசிக்கிறதான அந்த நேசத்திற்காக அப்படிப்பட்டதான அந்த அபிஷேகத்தின் எண்ணெயை நீங்கள் மீட்டெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். Replenish the oil for intercession and prayer. அதாவது பரிந்து பேசி மன்றாடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதான அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் எண்ணெய் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். Replenish that anointing oil for your ministry. உங்களுடைய ஊழியத்திலே அப்படிப்பட்டதான அந்த போர்க்களத்திலே நீங்கள் செயல்படுகிறதைப் போல செயல்படுகிறதான அந்த அபிஷேகத்தின் எண்ணெயை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். God, help us, Lord, to truly, truly know your heart. ஆண்டவரே, உண்மையாகவே உம்முடைய இருதயத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். That we are able, Lord, to walk in the journey that we full with anointing and not walk in the journey we are struggling. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே நாங்கள் அந்த அபிஷேக எண்ணெயை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திலே பிரயாணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர அபிஷேகம் இல்லாத ஒரு பிரயாணமாய் அது காணப்படக்கூடாது. Before we charge forward, but Lord, charge us internally. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை நியாய தீர்ப்பதை காட்டிலும் உள்ளான விஷயத்திலே உள்ளுக்குள்ளாய் முதலாவது எங்களை நாங்களே நியாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். So Lord, I want to commit all the pastors before you. Let this 2026 will have a very good starts in the very first month. ஆகவே ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா போதலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆரம்பம் ஒரு நல்ல ஆரம்பமாகும். இந்த 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு நல்ல துவக்கமா இது காணப்படட்டும். In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.